ஹலோ மக்களே, நான் உங்க சஞ்சனா. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஐகானிக் யூடியூப் சேனல் வழங்கும் ஹவ் இஸ் இட் பாசிபிள் பவர்ட் பை பஞ்சவர்ணம் பானைகள் மற்றும் சிதம்பரம் செக்கு எண்ணெய்கள். நம்ம ஷோல வகை வகையா வரிசையா ட்ரெண்ட் ஆகிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ பண்றது வழக்கம். அப்படி இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன பண்ணாருன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கடந்த ஒரு மாசமா அவர் பண்ணினதை பத்தி தான் இந்த ஊரே பேசிட்டு இருக்கு. 100 கோடி ஸ்கேம் பண்ணி 10 நாள்ல அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன மிஸ்டர் நியூட்டன் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம ஷோல பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சாரி, எனக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் கேட்க வேண்டியதை சீக்கிரமாக கேளுங்க. எனக்கு 5:30க்கு ஃப்ளைட்டு. ஓகே சார், நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன். இந்த ஸ்கேமை நீங்கள் எப்படி பண்ணீங்க? சிம்பிள். ஒரு செடி 2000 விற்றம்மா, மக்களும் நம்பி வாங்கிட்டாங்க. அது என்ன சார், ஒரு செடி 2000 ரூபான்னு சொல்றீங்க? அப்படி என்ன செடி சார் அது? என்கிட்ட இருக்கிற செடி சாதாரண செடி இல்லை. இதை தான் அப்ராட்டில் வீடு கட்ட நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு. இது மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் லட்சக்கணக்கில் விலை போகும்னு சொன்னேன். நம்பி வாங்கிட்டாங்க. சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதை நம்ப வைக்கிறதுக்காகவே மகாபலிபுரம் போய் 2 ஃபாரினரை பிடிச்சி, இந்த மரம் எங்கள் நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப டிமாண்டு, நாங்கள் எவ்வளோ வேணாலும் டாலர் கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடின்னு பேச வச்சு வீடியோ எடுத்து காமிச்சேன். நம்ம மக்களும் வெள்ளைக்காரன் சொன்னால் தானே நம்புகிறாங்க. அதான் நம்ப வச்சு கவுத்துட்டேன். சார், வேற லெவல் சார் நீங்கள். நம்ம ஆளுங்களும் இப்போ வரைக்கும் அப்படி தானே இருக்காங்க. காசு அதிகமாக கிடைக்கும்னு சொன்னால் என்ன ஏதுன்னே விசாரிக்காம எதுவாக இருந்தாலும் நம்பிடுவாங்க. அப்படி தானே 2017 250 ரூபாய்க்கு ஒருத்தன் ஃபோன் தர்றான்னா, இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார். ஆனால் நீங்கள் எப்படி 5 லட்சம் பேர்கிட்ட 100 கோடி ஸ்கேம் பண்ணீங்க? 2025 இதை பண்ணிட்டு 15 வருஷமா மாட்டாம இப்பதான் அவங்கள கைது பண்ணாங்க. ஆனால் உள்ளே போனால் 10 நாளில் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார்? சிம்பிள். ஜட்ஜு எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒன்று, ஏமாத்தின காசை திருப்பி கொடுத்துடணும், இல்லை மிச்ச வாழ்க்கையை ஜெயிலில் கழிக்கணும். நான் உடனே பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு 5 லட்சம் பேர் சார்பாக வந்த 100 பேர்கிட்ட பேசினேன். அப்போ எல்லாருக்கும் காசு திரும்ப கொடுத்துட்டீங்களா சார்? நான் உங்ககிட்ட வாங்கின 2000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தை நான் வெட்டிக்குவேன்னு சொன்னேன். உடனே எல்லாரும் இல்லை இல்லை, அந்த மரம் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் உங்களை ஏமாத்தலைல்ல. நீங்கள் கொடுத்த 2000 ரூபாய்க்கு நான் விலை மதிப்பில்லாத பொருளை கொடுத்துருக்கேன்ல. அப்போது கேஸை வாபஸ் வாங்குறீங்களான்னு கேட்டேன். உடனே சரின்ட்டாங்க. நீங்கள் பண்ணது பயங்கரம் சார். நம்ம எவ்வளவோ ஸ்கேம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஏன் சார் மரத்தை வச்சு ஸ்கேம் பண்ணீங்க? முதல்ல இந்த செடியை நான் இலவசமாக தான் கொடுத்தேன், ஆனால் ஒருத்தரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. இங்கே நல்லது செய்யறதுக்கும் ஒரு கெட்ட முகம் தேவைப்படுது.